கம்பராமாயணத்தில் 6 காண்டத்திலையும் இதை எப்படி எழுதியிருக்கான்னு பார்க்க போகிறோம். பாலகாண்டத்தில் ராமநாமாங்கிற அர்த்தத்துக்கு இந்த யானை கதையை வச்சுருக்கான். இந்த யானை கதையை ஏன் வைக்கணும்? யானை மாட்டின்றது ஒரு தலை முதல்ல மடுவில் நாம் சம்சார சாகரத்தில் மாட்டின்னு இருக்கோம். யானை மாட்டின்றது ஒரு தலை முதல்ல, நம்ம 10 தலை முதல்ல, நம்ம உடம்புல 10 இந்திரியம் இருக்கு. நீங்கள் ராவணன் செத்துப்பிட்டான்னு நினைக்காதேங்கோ, நம்மள்கிட்ட தான் இருக்கான். 10 இந்திரியம் இருக்கு. இப்படி ரோட்டில் போகிற போது ஒரு பொம்மநாட்டி அழகாக இருக்கா தெரியறது, சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிட்டோம் போல இருக்குன்னு தோன்றது. ஓயாமல் தூங்கினா கும்பகர்ணன், இன்னொருத்தருக்கு இடைஞ்சல் பண்ணால் மாரீச்சன். இப்படி எல்லாம் நம்முடைய இந்திரியங்கள் வசப்பட்டு இருக்கோம். இந்த 10 இந்திரியத்துலேருந்தும் ராவணன்கிற இந்திரியத்துலேருந்து நம்மளை விடுதலை பண்ணிக்கிறதுக்கு தான் ராமநாமா சொல்லணும். இந்த ராமன்கிறவன் வந்திருக்கான். ராமநாமாவுக்கு என்ன அர்த்தம்? ஆபத் பாந்தவன், அநாத ரட்சகன். இந்த யானை கதை சொல்கிறார். கர அமலையத் தளர்க்கை கரியைத்தே அராவணையில் துயில் ஓயனான் நாள் விராவி அளித்தருள் மெய்ப்பொருளுக்கே ராமன் எனப் பெயர் ஈந்தனன். ராமநாமா ஏற்கனவே உண்டு, அதுதான் ஈந்தனன்னா. ஈந்தனன்னா என்ன அர்த்தம்? இப்போ நம்ம கையில் பணம் இருந்தால் தானே கொடுப்போம், இல்லைன்னா கொடுக்க மாட்டோமே. ராமநாமாவுக்கு என்ன அர்த்தம்? ஆணையை காப்பாற்றின வந்தாண்டா நம்மளை காப்பாற்ற வந்திருக்கான். ஆபத் பாந்தவன் வருஷப்பரப்பு. ராமநாமாவுக்கு அர்த்தங்கள். இந்த ராமநாமாவை தினமும் ஜபிக்கிறவன் சாட்சாத் பரமேஸ்வரன். அதனால தான் அவருக்கு பிரதோஷம் நல்லா நடக்கிறது. புரிஞ்சுக்கோ, பிரதோஷ தத்துவம் என்ன? அதுதான் இந்திராதி தேவாளெலாம் மச்சர மலையை மச்சா வாசுகிங்கிற பாம்பை கயிறா வச்சு கடைஞ்சா விஷம் வந்துருச்சு. எப்போவுமே பொது காரியம் நடந்தால் முதல்ல இடைஞ்சல் தான் வரும். ஏதாவது இடைஞ்சல் வந்தால் பார்த்தசாரதியை கேளும்பான். நல்லபடியாக நடந்துருத்தோன்னா திருச்சிக்கலைன்ற மன சின்ன பையனாக இருக்கிறதுலேருந்தே தெரியும்பான். இதுதான் உலக இயற்கை. விஷத்தை கொண்டு தர சுந்தரரும் நந்தியும் சிவன் வாங்கிட்டார். பக்கத்துலேயே பார்வதி உட்காண்டிருக்கா. இதெல்லாம் குடிக்காதீங்கன்னு தட்டி விட்டுருக்கலாம் முடியும். நம்மாத்து மாமிகளை போல வேடிக்கை பார்க்குறவா லோகத்திலேயே கிடையாது. எல்லாம் பார்த்துட்டு நடந்ததுக்கப்புறம் என்ன ஒரு வார்த்தை கேட்டே இளம்பா. பக்கத்துலேயே தானே இருக்க, சொல்லலாம் முடியும். அவர் குடித்தார். குடித்த உடனே கழுத்தை பிடிச்சிட்டார். இப்படி கழுத்தை பிடிக்கிற பார்வதின்னா ஆற்றுக்கு ஒன்று இருக்குது. சிவன் சிரிச்சார். சிரிக்கிறதுல எக்ஸ்பர்ட் சிவபெருமான். நித்த பூர்வமும் கொவ்வை செவ்வாயில் குமன் நம்மாழ்வார் சொல்கிறார். மார்க்கண்டேயனை காப்பாற்ற போனான் பரமேஸ்வரன் எழுதலை, சிரித்தவன்கிறார். புக்கடிமையினால் மார்க்கண்டேயனவனை நக்கப்பிரானும். நகுதல்னா சிரித்தல். சிரிச்சர் திரிபுரம் தகனம் ஆயிடுச்சு. சிரிச்சர் ஏன் சிரிக்கிறேன்னா, நீ கழுத்தை பிடிச்சதுனால்தான் விஷம் நின்றுடுத்துன்னு நினச்சியான்னர். ஆமான்னர். உங்கள் அண்ணா மகாவிஷ்ணு கெட்டிக்காரன்னு ஒன்று பண்ணிட்டேன்னர். ரொம்ப ஆம்பளை ஏமாறதே மச்சினம் கெட்டிக்காரன்னு தான். மச்சினம் ஏன் கெட்டிக்காரனாக இருக்கான்னு தெரியுமோ? செட்டு தங்கியை தள்ளி விட்டுறானோ இல்லையோ, அதனால தான். என்ன சொல்கிறேன்னா, இந்த விஷம் தாக்காமல் இருக்க தடுப்பூசி போட்டுருக்கேன்னர். முதல்ல தடுப்பூசி சிஸ்டம் கொண்டு வந்ததே சிவபெருமான் தான். என்ன சொல்கிறேன்னா, நான் விஷ்ணுவோட 1000 நாமாவை ஜெபிக்கிறேன்னா பார்வதியை நிமிர்ந்து உட்காந்தா விஷ்ணு நாமான்னு ஒன்று. பொம்மநாட்டிகளுக்கு எப்போவுமே ஆம்படையானே ₹1,00,000 சம்பாதிச்சாலும் சரி, புத்திரனே சம்பாதிச்சாலும் சரி, அவளே சம்பாதிச்சாலும் சரி,
ஒன்றுமில்லை, இந்த பொங்கலுக்கு 4 நாள் முன்னால் இந்த அண்ணா வந்து ஒரு மஞ்சள் கொத்தோட ஒரு கரும்பு, இந்த காதியில் தள்ளுபடியில் போய் ஒரு வேஷ்டியும் புடவையும் வாங்கிட்டு வருவான். ஆமாம், வந்து ஒரு 500 ரூபாயை வச்சு கொடுத்து பொங்கல் கொண்டாடு, என்னாலே தான் முடியும்பான். நீ வந்ததே பொறுமை அண்ணா, இவ்வளவையும் செஞ்சுவிட்டு 5 நாள் உட்காந்து சாப்பிட்டு போயிடுவான். திரும்ப உங்களுக்கு கேனோபாயேன லகுணா விஷ்ணோர் நாம சகஸ்ரகம் பட்யதே பண்டிதேர் நித்யம் ஸ்ரோதுமிச்சாம் யகம் பிரபோ ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே. அவர் பார்வதியை கூட பார்வதியும் கூப்பிடல, ரமேன்னர். ரமேன்னா ராம சகோதரி. நீங்கள் போய் மயிலாப்பூரில் கபாலிக்கிட்டு கோயிலில் போய் கற்பகாம்பா உமா பார்வதியெல்லாம் பார்த்தா திரும்பியே பார்க்க மாட்டா. தெரிஞ்சுக்கோங்க, என்ன சொல்லி கூப்பிட்டா திரும்பி பார்ப்பான்னு. பத்மநாப சகோதரி சங்கரி. இங்கே ரெங்க சகோதரின்னா தான் அப்படி கண்ணை திறப்பான். தியாகபிரம ஒரு கீர்த்தனையில் பாடுற லால்குடியில் இருக்கிற அம்பாளை லலிதே ஸ்ரீமதி பிரவருத்தே நின்ன அண்ணனுக்கு பாத்ருடைன. உங்கள் அண்ணா ராமனுக்கு வேண்டியப்பட்டவன்னர். எப்போவுமே நம்ம ஒருத்தட்ட போகிறோம்னா அவளை சார்ந்தவாளை சொல்லணும். புரியுது அவங்களுக்கு? அப்போ தான் நமக்கு கிருபா கிடைக்கும். ராமநாமா ரட்சிச்சதுன்னர். நிறைய விளக்கம் இருக்கு. அதனால ராமநாமாவுக்கு என்ன சொல்றார்? ஆபத் பாந்தவன், நாதரட்சகன், யானையை காப்பாற்றினவன் தான் வந்திருக்காங்க. இது பாலகாண்டத்தில். என்ன கேளுங்க, அயோத்தியா காண்டத்தில் கைகை வரம் கேட்டுட்டான். தசரதன் மூர்ச்சித்து விழுந்திருக்கான். ராமனை கூட்டின்னு வாங்குறா கைகை. ராமன் வேகமாக வரான், ஸ்பீடா. பெருமாள்கிட்ட கற்றுக்கணும், ஸ்பீடாக வர. நான் இப்போ சொன்னேனே, செம்பூலால் உண்டு வாழும் முதலை மேல் சீறி வந்தார். அவ்வளவு கோபம், வேகமாக வர்றார். அப்புறம் 2 பொம்மநாட்டி பேசிக்கிறான். நல்லா கேளுங்கோ, அயோத்தியா காண்டத்தில் எப்படி எழுதினான்னு சொல்லிட்டு இருக்கேன். 2 பொம்மநாட்டி பேசிக்கிறான். இவன் போகிற வேகத்தை பார்த்தா ஆனையை காப்பாற்ற போன நாராயணன் மாதிரி போறான்னா ஒரு பொம்மலை. என்ன கேளுங்க, வாரணம் மரற்ற கரா உயிர் மாற்றும் நேமி நாரணன் ஒக்கும் இந்த நம்பிதன் கருணை என்பார். இப்போ இங்க யாரு யானைன்னா தசரதன். இங்க யாரு யானைன்னா தசரதன். முதல்ல யாருன்னா கைகேயி. இங்க வேடிக்கை என்னன்னா, இந்த யானை செத்து போச்சு, முதல்ல பொழைச்சு. இங்கே யானைக்கு உயிர் முக்கியமில்லை. என்ன கேளுங்கோ, உயிரினும் மேலான வாக்கு முக்கியம். நீங்கள் இந்த உலகத்தில் தெரிஞ்சுக்கோங்க, நம்ம சூரியோதயத்திலேருந்து அஸ்தமனம் வரைக்கும் என்ன அனுஷ்டானம் பண்ணினாலும் என்ன கேளுங்க, இன்னொருத்தருடைய உதவி இல்லாமல் ஒரு காரியமும் பண்ண முடியாது. நீங்கள் சில பேர் சொல்லுவேன், நான் ஓனாக பிஸ்னஸ் பண்ணுறேன்னு. எவ்வளோ பேர் வேலை பார்க்குறாதில்ல. ஒரு பையன் சொல்கிறான், நானே சமைச்சிக்கிறேன்னு. ஓ, மளிகை சாமான் காய்கறிலாம் நீ தான் உற்பத்தி பண்ணியான்னு கேட்டேன். நீங்கள் எந்த காரியம் நம்ம தன்னிச்சு பண்ண முடியும்னு சொல்லுங்க. இன்னொருத்தர் தயவு வேணும். சம்பராசுர யுத்தத்துக்கு தசரதன் கைகேயை கூட்டின்னு போனால் காப்பாற்றினான். ஆம்படையான காப்பாற்றுறது பொண்டாட்டிக்கு கடமை, பொண்டாட்டியை காப்பாற்றுறது ஆம்படையான கடமை. அங்கேயே கழுத்தில் போட்டு நிற்கிற வைர மாலையை கொடுத்துருக்கணும். 2 வரம் தரேன்னா இவனை யார் தரேன்னு சொல்ல சொன்னான்?
அவன் நீ வச்சுக்கோ, வேணுங்கிற போது வாங்கிக்கிறேன்னா. முதல்ல எப்படி ஓப்பன் பண்ணதே கைகை தான், ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டா. இதில் பியூட்டி, இவளுக்கு இந்த 2 வரம் கேட்கறதுக்கு எலிஜிபிலிட்டியே கிடையாது. ராமரை காட்டுக்கு போன்னு சொல்றதுக்கு மூத்த பையனை அனுப்ப சட்டத்தில் இடம் கிடையாது. 2வது பையனுக்கு பட்டம் கொடுன்னு கேட்க இடம் கிடையாது. அவ கேட்டா. மாரலியும் கிடையாது, மாரலி மூத்த பையனுக்கு தான். தசரதனும் கொடுத்தான். இவ யாரை நம்பி கேட்டா? கூனியுடைய சூழ்ச்சியும் கைகை வரமும் தோத்து போச்சு. ஏன்னால் ராமன் ஏற்றுக்கொண்டான், வரதாழ்வான் நிராகரித்தான். இப்போ பார்த்தீங்களா, அவ 2 பேருக்கும் இந்த 2 பேரும் அனுசரணையா இல்லை. தசரதன் எப்படி வாக்கை கொடுத்து காப்பாற்ற முடியும்? ராமன் காட்டுக்கு போறேன்னு சொன்னா தானே. நீ 2வது மனைவி வீட்டை வரம் கொடுத்தேன்னா நானா ஜவாப்தாரிப்பா? யாரை கேட்டு கொடுத்தேன்னு கேட்டான்னு வச்சுக்கோங்க, ஒரு ரிட்டு போட்டிருந்தான்னு வச்சுக்கோங்க, எங்கள் அப்பா 2 வரம் கொடுத்ததுக்கு சாட்சி உண்டா? கேஸ் ஃபைல் பண்ணானா போகும் அயோத்தி கோர்ட்டில். உடனே ஜட்ஜி அடுத்த உத்தரவு வரும் வரை தசரதன் வரத்தை நிறுத்தி வைக்கவும், அதுவரை கைகையும் கூனியும் நீதிமன்ற காவலில் வைக்கவும், அதுவரை வசிஷ்டர் பொறுப்பேற்கவும். ஜோலி முடிஞ்சு போச்சு. இவன் யாரை கேட்டு கொடுத்தான்? ராமன்னா சரிங்கிறான். ராமன் மாட்டேன்ட்டா போச்சே. அதைத்தான் இப்போ சொல்றார். யானையை காப்பாற்ற போன மாதிரி இந்த யானைக்கு தேவை வாக்கு, மானம் முக்கியம். ராமன் காட்டுக்கு போறேன்னு சொன்னான். தசரதன்கிற யானை பிழைத்தது, மாரலி பிழைத்தது, சரீர வசாத்து விட்டது. அது வேற சமாச்சாரம். கைகை பாருங்க, இப்பவும் முதல்ல தான் தோத்து போச்சு. என்னால் அவளுக்கு, நீங்க எல்லாரும் ராமாயணத்தை புரிஞ்சுக்கோங்க, நமக்கு என்ன எலிஜிபிலிட்டி இருக்கு. ஒருத்தட்ட ஒன்று கேட்குறோம்னா எலிஜிபிலிட்டி வேணும். ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போகிறோன்னா அவன் கேட்குறானே, எங்கள் கம்பெனிக்கு வரணும்னா இந்த தகுதி உங்கள்கிட்ட இருந்தால் அப்ளிகேஷன் போடு கேட்குறான் பாருங்க. அப்போ தானே போடுறோம். நம்மகிட்ட எலிஜிபிலிட்டி இல்லைன்னா போட மாட்டோமே. சொல்லுங்க, தகுதி வேண்டாமா? அதில் இன்னொரு கருத்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். தசரதன் தப்பு கணக்கு போட்டது. எப்பவும் எல்லாரும் நம்ம பேச்ச கேட்பான்னு எதிர்பார்க்காதீங்க. அவளுக்கு சாதகமா இருந்தா தான் கேட்பான். அவளுக்கு சாதகமா இல்லைன்னா கேட்க மாட்டான். இப்ப ராமனே ஏன் கேட்டான் அப்பா பேச்ச? ராவண சம்ஹாரம் நடத்தணும், தனக்கு சாதகம், அதனால போனான். புரிஞ்சுதா உங்களுக்கு? தெரிஞ்சுக்கோங்க, பகவானும் செல்ஃபிஷ் ஃபெலோ தான். ஆமா, ஏன்னா பூலோகத்துக்கு வந்துட்டான்னு இல்லையோ. இந்த பூமியோட லட்சணமே அப்படித்தான். ஆமா, அவன் தானே கீதையில சொல்றான், என் காலப்படி உன்னை பத்தி கவலைப்படுறேங்கிறான். என் காலப்படி கவலையை விடுனவன் அவன் ஏன் கவலைப்படுறான்? நம்ம பிடிச்ச கோளாறு. புரிஞ்சுதா உங்களுக்கு? நீங்க அவனுமே எதுக்கு பக்தன்லாம் வேணுங்கிறான்? பக்தன் இருந்தா தானே அவனை கொண்டாடுவோம். தொண்டன் இல்லாம கட்சி எது? வைஷ்ணவத்தில் சொன்ன அழகா, அடியார்கள் வாழ அரங்கநகர் வாழ. தொண்டன் இல்லாம எப்படி ஸ்ரீரங்கம்? இப்ப நீங்க இல்லாம நான் யாருக்கு உபன்யாசம் பண்றது? தூணுக்கா சொல்லுவோம். அதைத்தான் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். இன்னொருத்தருடைய தயவில்லாமல் நாம் ஒரு காரியம் இந்த பூமியில் யாரும் செய்ய முடியாது. நான் செஞ்சுடுவேன்னு சொல்லாதேங்க.
எப்பவும் எல்லார் தயவும் வேணும். நம்ம கர்ப்பத்தில் வந்ததுலேருந்து எல்லார் தயவும் வேணும். ஆமாம், பிறந்தாமா அம்மா அப்பா, கல்யாணமாச்சா ஆத்துக்காரி, அவளுக்கு ஆம்படையான், பிள்ளை பொண்ணு பிறக்கிறா வளர்றா, அதுக்கப்புறம் நமக்கு 60 ஆகுது, பிள்ளையோ பொண்ணையோ தான் டிபெண்ட் பண்ணுறோம். பிள்ளையோ பொண்ணையோ இல்லை, வெதர் டாட்டர் ஆர் டாட்டர் இல்லா. ஆமாம், ஸ்திரீகளோட துணை இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கு தான் நான் புதுசாக ஒரு விளக்கம் கொடுத்தேன். நம்ம சமைச்சு போட்டு பொண்ணு நாட்டு பொண்ணு வந்து சாப்பிட்டா அதுக்கு பேர் அம்மா உணவகம். அம்மா உணவகம். நம்ம போய் பொண்ணாத்திரையோ நாட்டு பொண்ணையோ சாப்பிட்டா சௌபாகியா உணவகம்னு பேர். நம்ம சௌபாகியம் கிடைச்சா தான். அம்மா நீங்கள் எனக்கு என்ன சார், ரொம்ப பேர் தப்பாக கமெண்ட் அடித்தா, போன ஜெனரேஷன் பூரா பிஎஃப் இருக்குது, பென்ஷன் இருக்குது. பிஎஃப் பென்ஷன்லாம் சோறு போடாது சார். நாட்டு பொண்ணு போடணும், பொண்ணு போடணும், வேண்டிக்கோ. அம்மா நீங்கள் பாட்டுக்கு நம்ம எல்லாரையும் விட்டுலாம் போக முடியாது. அது சும்மா ஆதிசங்கரர் எழுதுவார், அவருக்கு கல்யாணம் ஆல குழந்தை இல்லை எழுதுறாரு. அதுக்காக அதெல்லாம் ஏற்றுக்க முடியாது. நம்ம கல்யாணம் ஆகி குழந்தை இருக்குது, பேரம்பேத்தி இருக்கா, முதியோரத்துக்கு போகிறது ரொம்ப கஷ்டம் சார். முதியோரத்துக்கு போய் என்ன பண்ணோம் கடைசியில்? அங்கே உட்காந்து என் பிள்ளை அமெரிக்காவில் இருக்கா, என் பொண்ணு பாம்பேயில் இருக்கா, இந்த கதை தான் பேசின்னு இருக்கும். எல்லோரும் உதட்டளவில் ஏற்றுன்னு இருக்காளே தவிர உள்ளத்தில் ஏற்றுக்கலையே. சொல்லு. ஆமாம், எனக்கு மார்கழி மாதம் உடம்புக்கு வந்துருத்து. அவினாசி தான் மார்கழி 30 நாளும் உபன்யாசம் பண்ணுவேன். கர்த்தால திருப்பாவை சொல்லிட்டேன், சாயந்தரம் ராமாவதாரம் சொல்லிவிட்டேன், கீழே இறங்கி கவுண்டரோட காரில் போகிறேன். சாப்பாடு எனக்கு வந்திருக்கு நம்மளை வளத்துலேருந்து. என்னவோ மாதிரி இருந்தது உடம்பு. இந்த இடம் அப்படியே எலிவேட் ஆன மாதிரி இருந்தது. இந்த பக்கம் சாப்பிட்டேன், டயர்டாக இருந்தது. இந்த பக்கம் அப்படியே ரைட் சைடு வேர்த்து ஊற்றிட்டு இங்கே வலிச்சது. கவுண்டர் கையை பிடிச்சிட்டு ஆஸ்பத்திரி போனேன். லைஃப் சேவிங் இன்ஜெக்ஷன் போடுறேன். உடனே பிஎஸ்ஜி போங்கோ, டோன்ட் போஸ்ட்போன், உசுருக்கு கேரண்டி இல்லைன்னு அவினாசி டாக்டர். பிஎஸ்ஜி போனேன், ஆன்ஜியோ எடுத்தா 3 அடப்பு இருக்குது, மருந்தில் குணம் பண்ண முடியாது, ஆப்ரேஷன் பண்ணணும்னு விடுதலை கொடுங்கன்னு பறந்து வந்தேன். அப்பல்லோக்கு என்னை ஆஸ்பத்திரியில் சேர்க்குறான்னு எனக்கு ஒரே பொண்ணு ஃபோன் வந்து, பொண்ணு மாப்பிள்ளை காரை வச்சுன்னு பறந்துன்னு வந்துட்டு. இத்தனை பேர் இருந்தால் என்ன, பொண்ணுக்கோ பிள்ளைக்கோ தானே ஃபோன் போகும். சொல்லு. உங்களை எதுக்கு பகவான் நாமாவை இப்போவே சொல்லுங்கன்னு சொல்கிறோம்? அதை அனுபவிச்சு ஆப்ரேஷன் பண்ண போகிறேன்னா 6 மணி நேரம் மயக்க மருந்து கொடுத்து போட்டாச்சு டேபிளில். 6 hours என்ன நடந்ததுன்னே தெரியாது. 10:30 மணிக்கு கண்ணை திறக்கிறேன். ராத்திரி எல்லாம் கிளிப் பண்ணியிருக்கா. ஒரு 10 நிமிஷத்தில் எடுத்துருவோம்னா, நான் ஆப்ரேஷனுக்கு முன்னால் டாக்டர் ஒன்று தான் கேட்டேன், இத்தனை நாள் ரெஸ்ட்டில் இருக்கணும், 90 days. அப்புறம் நான் ராமாயணம் சொல்கிறவன், பகவான் நாம சொல்லலாம் முடியும், நல்லா சொல்லலாம், டோன்ட் worry, 30 வருஷம் உங்களுக்கு கேரண்டி தரேன் அப்படின்னா. இப்போத்தான் ஸ்ரீராமநவமியிலேருந்து பண்ணுறேன். ஆமாம், இதுக்கு உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க, எத்தனை பேர் தயவு வேணும், எத்தனை பேர் உதவி பண்ணால்
அதனால் தெரிஞ்சுக்கோங்க. முதல்ல இந்த எவன் எழுதி வச்சானே தெரியல, தனிமை இனிமைன்னு. தனிமையிலாம் இனிமை காண முடியாது. எப்படி காண முடியும்? எதுக்கு தனியாக இருக்கணும்? நம்ம என்ன கிறுக்கா? கேட்குறேன் சும்மா. அப்புறம் இன்னொன்று சில பேர் சொல்கிறா, பொண்டாட்டினா கஷ்டம், ஏண்டா கல்யாணம் பண்ணிக்கலன்னா நான் நிம்மதியாக இருக்கேங்கிறேன். நான் கூப்பிட்டேன், இப்போ நான் நிம்மதியாக இல்லைன்னு உங்கள்கிட்ட சொன்னேன்னா? யார் அப்படி இப்படிலாம் பரப்பி விட்டு ஆத்துக்காரின்னா பொல்லாதவ, இப்படியே பயாஸ்டு ஒப்பீனியன் வச்சுக்கிறேன். எதுக்கு? ஆத்துக்காரினா பொல்லாதவ, மாமியார்னா பொல்லாதவ, இன்னத்துக்கு அதெல்லாம் ஒத்துரு பொல்லாதவெல்லாம் கிடையாது. அதுக்கறி தான் அனுசரணையாக நமக்கு பண்ணுவான். இந்த காலத்தில் பண்ண மாட்டேங்கிறாளேன்னு வருத்தப்படுறோம். உன் குழந்தைய வழங்கும், அனுசரணையாக இருக்கணும்னு. ஆரண்ய காண்டத்தில் விராதன்னு ஒருத்தனை எட்டி உதைச்சார். அவன் தேவனா மாதிரி காட்சி அளித்து இந்த கஜேந்திர மோட்சம் சொல்கிறான். இந்த சரீரம் முதல்ல சரீரம், உள்ளே இருக்கிற ஆத்மா நான் தேவன், யானை என்னை தேடின்னு வந்து ரட்சிச்சியே. அந்த யானை கூட ஆதி மூலம்னு கூப்பிட்டது, நான் கூப்பிடவே இல்லை, வந்து காப்பாற்றினேன். நான் கடுத்த கராம் கதுவ நிமிர்க்கை எடுத்து உடுத்த திசை அனைத்தினும் சென்று ஒலிக்கொலை எடுத்து ஒரு வாரணம் மழைப்ப நீயோ அன்று ஏனென்றாய் எங்கட்கு இறை. நம்மளை அவன் கம்பன் சொல்கிறான். நம்ம சொல்கிறோமே, நான் கஷ்டப்படுற போது ஒருத்தரும் ஏன்னு கேட்கல, இன்னைக்கு நான் சௌக்கியமானோன்னு எல்லாரும் வரான்னு. கஷ்டப்படுற போது நம்ம நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, செல்வர் கழகு செடிங்கிளை தாங்குதல். இப்போ இன்னும் பாருங்க, நம்ம சமூகத்தில் ஏழை இருக்கா இல்லைன்னா எனக்கு ஃபோன் வருமா, திருமங்கல்யம் கொடு, புடவை கொடு, வேஷ்டி கொடுன்னு. சொந்தக்காரா பூரா கொடுக்கலேன்னு அர்த்தம். நான் கேட்டேன், உங்கள் சொந்தம்லாம் என்ன பண்ணுறா? தரமாட்டேங்கிறா. நீங்கள் முதல்ல வச்சுக்கோங்க. சும்மா கோவிலுக்கு போய், அதுவும் இந்த ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்பை திருப்பினா இந்த பரமாச்சாரியாரை பற்றி அடராமா என்னவோ கூட பழகின மாதிரி அவன் புழுகிறான். பரமாச்சாரியார் கிடச்சது தொண்டு பண்ண எங்களுக்கு எல்லாமே புரிய மாட்டேங்கிறது. இன்னும் இந்த புழுகிறான்னு புரிய மாட்டேங்கிறது. சும்மா பரமாச்சாரியாரை கும்பிட்றேன், கோவிலுக்கு போடுறேன்னு பிரயோஜனம் இல்லை. உங்கள் சொந்தத்தில் யார் வசதி இல்லாமல் இருக்கா, பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணுறானா, நான் என்ன தரணும்னு கேளு ஃபோன் பண்ணி. நீங்களும் வசதி இல்லாதவா எல்லாரும் செய்கிற மாதிரி அனுசரணையாக நடந்துக்கணும். நீங்கள் நிறைய தப்பு பண்ணுறோம். அதுவும் நம்ம பிராமண சமூகத்தில் சொல்கிறீங்கன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க. ஆமாம், எல்லாருக்கும் கொடுக்கணும். அதை விட இப்போ வருது ஒரு சமாச்சாரம். ஜடாயுவுக்கு கர்மா பண்ணார். முதல்ல உங்கள் சொந்தத்தில் தெரிஞ்சவாழ்ல குழந்தைகள் இல்லைன்னு சொன்னால், குழந்தை உங்களுக்கு இல்லைன்னு கேலி பண்ணாதீங்க. நான் இருக்கேன், கர்மா பண்ணுறேன்னு சொல்லுக்கும். ஆம்பளை குழந்தை இல்லைன்னு கவலைப்படாது, நான் இருக்கேன்னு சொல்லுங்க. அநாத பிரேத சம்ஸ்காரகா அஸ்வமேத பலம் லபேத்தின்னு இருக்கு. ஆமாம், அப்புறம் என்ன சொந்தம், அத்தை மாமா சித்தப்பான்னு பழகி வேடிக்கை பார்க்காதீங்க. ரொம்ப பேராத்தில் 99 பேராத்தில் வேடிக்கை பார்க்குறது. சும்மா கல்யாணத்துக்கு போய் சாப்பிட்டோ ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு உறவாடியோ பிரயோஜனம் இல்லை. ராமர்கிட்ட கற்றுக்கோங்க. பாருங்க, இந்த ராட்சசனை ரட்சிச்சார், ஜடாயுக்கு மோட்சம் கொடுத்தார். கிஷ்கிந்தா காண்டத்தில் வாலி மேலே பானம் போட்டுட்டார். இது இன்னமும் சர்ச்சை பண்ணிட்டு இருக்கான். ஏன் மறைஞ்சிருந்து அடித்தான். எத்தனையோ வழக்கு தள்ளுபடியாகிட்டு இருக்கு. இன்னும் ராமன் மேலே வழக்கு போட்டுருக்கான். வாலியை வதம் செய்த ராமர் குடிச்ச வாலி. நீங்கள் எந்த பக்தனை நேரம் வந்து ரட்சிச்சான், எந்த பக்தனை மறைமுகமாக காப்பாற்றாமல், பொல்லாதவன்ட்டேருந்து மறைமுகமாக காப்பாற்றாமல், யாரை நேரம் நம்மளெல்லாம் எப்படி காப்பாற்றினுக்கா? நமக்கு நேரம் வரலையே. நேரம் வந்தால் நம்ம நம்ப மாட்டோம். அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க.
இப்போ இன்றைக்கி உபன்யாசம் கேட்குறது நாளை காலத்தால் 5 மணிக்கு கோதண்ட பாணியா இந்த மாமாவுக்கு காட்சி தரான்னு வச்சுக்கோங்க. மாமா பக்கத்தில் படுத்து நிற்கிற மாமியை எழுப்பி இந்த மாதிரி ராமன் வந்திருக்கான் அப்படின்னாருன்னா மாமி என்ன சொல்லுவா, இதுக்கு தான் உபன்யாசத்துக்கெல்லாம் போக வேண்டான்னு கிறுக்கு பிடிச்ச அலையிறாரு. அவன் காட்டி கொடுத்தவன் மாமிக்கும் கொடுத்தான்னா பிரச்சனை இல்லை. சொல்லு, நமக்கு நேரே வரக்கூடாது. திரையின் பின் நிற்கின்றாய் கண்ணா. நீங்கள் இன்னொன்று தெரிஞ்சுக்கோங்க, நம்ம ராமன் மறைஞ்சிருந்தா சுக்ரீவனை காப்பாத்தினா தியாக பிரம்மம் நன்னா கேட்டார். அவரோட அப்ரோச்சை பாருங்க. ஹிரண்யகசிபுட்டேந்து பிரகலாதனை காப்பாற்ற தூணில் ஒளிஞ்சிருந்தாராமா, வாலிகிட்டேந்து சுக்ரீவனை காப்பாற்ற பனைமரத்துக்கு பின்னால் ஒளிஞ்சிருந்தாராமா, என்னை காப்பாற்ற எங்கே ஒளிஞ்சின்னு இருக்கேன்னு கேட்டார் அவர். எந்தூ தாக்கினோட இடக்கும் வேளை ரமா கேட்குறார். பகவான் நமக்கு நேரம் வரமாட்டான் சார், தெய்வம் மனுஷிய ரூபேன. நம்ம எந்த காரியத்தை நேரம் சாதிச்சுன்னு இருக்கோம்? ரகசியமாக போய் ஒருத்தரை பார்த்து காலேஜில் சீட்டு வாங்குகிறோம், வாங்கிவிட்டு பக்கத்தாத்துக்காரன் கேட்குறான் எப்படி வந்ததுன்னு, மெரிட்டில் வந்ததுங்கிறான். மட்டும் அண்ட புழுகனுங்க, சிபாரிசு இல்லாமல் வருமா? ஒன்றும் இல்லை, வெயிட்டிங் லிஸ்ட்டு டிக்கெட்டுக்கு ஈக்யூ போட சொல்கிறோம், ஆளை பிடிச்சி சொல்லும். ஒரு தடவை மதுரையில் உபன்யாசம் சனி பயிற்சிக்கு. எனக்கு எப்போவுமே இங்கே ஒருத்தர் ஈக்யூ போடுவார், போட முடியல, பாண்டியனில் போட முடியல, எந்த ட்ரெயின்லேயும் போட முடியல. அவர் மேலதிகாரி கேட்குறாரு யாருக்கு ட்ரை பண்ணுறேன்னு. திருச்சி கல்யாணராமனுக்கு. நலச்சரித்திரம் சொல்ல போகிறேன், நானும் சாயந்தரம் போகிறேன். அவர் டிவிஷனல் ரயில்வே மேனேஜர் கேட்குறார், என்ன பண்ண போகிறேன்? ஒன்று பண்ணுங்கன்னார். என்னன்னார், இந்த பொதிகை எக்ஸ்பிரஸ் வருது பாருங்க, அதில் 3 டயர் ஏசி கோச்சை ஒன்று அட்டாச் பண்ணுங்க, இவருக்கு விழும், இவர் சாக்கில் 60 பேருக்கு விழும், போடுங்கன்னார். அட்டாச் பண்ணிவிட்டான் கோச்சு. எனக்கு வந்துடுத்து லோயர் பர்த். என்ன என் தொண்டன் ஏற்றி விட வந்தான். அப்போ எல்லோரும் ஏறின்னு வர 60 பேர், அவளுக்கெல்லாம் வெயிட்டிங் லிஸ்ட்டு கிளியர் ஆகி சொல்கிறது சிபாரிசெல்லாம் இல்லை, ஆட்டோமேட்டிக்காக. அப்போது 2 பேர் பேசின்னு போனாங்க, எந்த பெரிய மனுஷன் வரான்னு தெரில, கோச்சே அட்டாச் பண்ணியிருக்காங்க. அப்போ என் தண்டன் சொன்னான், அந்த இவர் தான் கும்பிடு, குஞ்சவர்த்தி பார்ப்பான், இவரை கும்பிடு. பார்த்தல, நீங்கள் கூட்டத்தில் உட்காந்துருக்கல, யார் எந்த உத்தியோகம் இதில் வேலை எனக்கு தெரியாது. நான் ஒரு டிபார்ட்மெண்ட்டில் நுழையிறேன்னா எந்திரிந்து நிற்கிறேன், வாங்கோ வாங்கோன்னு. ஏர்போர்ட்டுக்கு போனால் நிற்கிறான், ஆமாம் எங்கே போனாலும் நிற்கிறான். எப்படி சார்? திருச்சி கல்யாணற மாதிரி சாதாரணப்பட்டவன். பகவான் மறைஞ்சிருந்து அடித்தான்னா குற்றத்துக்கு துணை போனவன். ராவணன் சீதையை கடத்தின்னு போனான். ஒரே ஒரு வியாக்கியானம், முக்கியமான வியாக்கியானம் சொல்கிறேன் கேளுங்க. ஏன் மறைஞ்சிருந்து அடித்தான்? தவறு செய்தவனை விட தவறுக்கு உடந்தையாக இருந்தவனுக்குத்தான் முதல் தண்டனை. வெளிநாட்டிலேருந்து ஒருத்தன் வந்து இங்கே ஒரு பொம்மநாட்டியை கடத்தின்னு போகிறான்னா இந்த நாட்டுக்காரன் துணை இல்லாமல் பண்ண முடியாது. முதல்ல அவனுக்கு துணை பண்ணது மாரீச்சன், செல்ஃப் சூயிசைடு பாம். அவன் தற்கொலைப்படை. எதிர்க்க முடியாமல் இருந்தது ஜட்டாயு, கபந்தன், சபரி, சுக்ரீவன், அனுமார். எதிர்க்க முடிஞ்சு எதிர்க்காமல் இருந்தது வாலி. அவன் இன்னைக்கு பானம் போட்டவன்னு ராமரை பார்த்து கேட்குறான், நீ போய் சுக்ரீவனோட கூட்டு வச்சுருக்க, என்னோட கூட்டணி வச்சிருந்தேன்னா இங்கேருந்து 5 நிமிஷத்தில் லெங்க பிரச்சனையை தீர்த்திருப்பேன்னா. இவன் வாலில் கட்டி போட்டவன் ராவணனை,
நான் இங்கேருந்து ஒரு ஃபோன் தான் பண்ணுவேன், வீடியோ கால். அங்கேருந்து ராவணன் ஃபோனை வச்சுட்டு சேவிப்பான், தங்க தலைவான்னு. அடுத்த நிமிஷம் ஃப்ளைட்டில் கொண்டு வந்து விடும்பேன்னு விட்டுருவான். என்ன கேளுங்கோ, இதை ராமர்கிட்ட சொல்கிறான். நான் சிங்கம் என்னோட கூட்டு வச்சிக்காம முயலோடு கூட்டு வச்சிருந்தேன். நான் சுக்ரீவனோட செயலை செற்ற பகை தருவான் செறிந்து புயலை பற்றிய பொங்கு அறிபோக்கி முயலை பற்றுவது என்ன முயற்சியோ. அப்போ ராமர் சொன்னார், இதுக்கப்புறம் விளக்கம் தரேன். சரணாகதின்னு வந்து தம்பியை துரத்தி அடிக்கலாமா, தம்பி மனைவியை கவர்ந்து வச்சுக்கலாமா, பதில் சொல்லுன்னர். அவன் சொன்ன அந்த சரணாகதி இன்னூத்தம் பொண்டாட்டிங்கிறதெல்லாம் உங்கள் மனுஷ தர்மம், எங்கள் மிருகத்துக்கு கிடையாது, குரங்குக்கு. நாங்கள் எல்லாரையும் அடிப்போம், உதப்போம், இன்னூத்தம் பொண்டாட்டியை தூக்கின்னு ஓடுவோம். சாமர்த்தியமாக இருக்கிறவன் மீட்டுக்கலாம், இல்லைன்னா வீடியோ எடுத்துக்கலாம் அப்படின்னா. இப்போ தான் ராமர் சொல்கிறார், உனக்கு எப்போ என்ன கேளுங்கோ, உனக்கு எப்போ மனித தர்மம் இது விலங்கு தர்மம் இதுன்னு எப்போ தெரிஞ்சின்றையோ, இது தெரிஞ்சின்ற நீ மனிதன். இது தெரியாத மனிதன் மிருகம். தக்கார் தகவிலார் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும். வள்ளுவர். விலங்கும் மனிதனும் ஒன்றும், மனிதன் மனிதனாக நடந்துட்டாதான் மனிதன், இல்லைனா மிருகம்னர். இன்னொரு குறளில் விலங்கொடு மக்களனையர் இலங்கு நூல் கற்றோரோடு ஏனையவர். குற்றம் செய்தவனை குற்றவாளியை போலீஸ்காரன் கூட்டின்னு போகிற போது விலங்கு போட்டு கூட்டின்னு போகிறான், அதுக்கு பேர் விலங்கல்ல. அவன் விலங்கா நடந்துட்டா அதனால் அவனுக்கு பேர் விலங்கு. புரிஞ்சுதா உங்களுக்கு? தெரிஞ்சுக்கோங்க. இப்போது ராமர் கேட்குறார், என்ன கேளுங்கோ. கஜேந்திர மோட்சம் சொல்கிறார் ராமர் வாலிக்கு.